இந்த மூலிகை எண்ணெய்களை நம்ம அடி முதல் பாதம் வரை தேய்ச்சி குளிக்கிறதுனால பல யூசேஜ் இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க நமக்கு டயர்டு ஃப்ரீ ஆகி ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கணும், அது மட்டும் இல்லை. 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அதோட மூலிகை மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புக்குலாம் பரவும். இன்னொன்று, நம்ம ஸ்கின்னுக்கு மேலே கண்ணுக்கு தெரியாத பல நுண்ணுயிரிகள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், ரேஷஸை உருவாக்கும். அது என்ன பண்ணணும்னா அந்த எண்ணெய் அந்த கிருமிகளோட மூச்சு அடக்கி கொன்றும். இன்னொன்று, நோன்பு நாட்களில் ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஏன் அந்த மற்ற நாள் மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கையில் 2 யூசேஜ் கிடைக்கல, அப்போ அந்த நோன்பு நாட்களையும் அந்த 2 யூசேஜ் கிடைக்குங்களான்னு நினைப்பீங்க. இல்லை, அதுதான் தப்பு. நம்ம முனிவர்கள் கரெக்டாக சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக்காக. என்னென்னா, சனி வளையம் இருக்கலாம், அதிலோட காந்த சக்தியால் தான் நமக்கு எண்ணெய் கிடச்சிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெயை நோன்பு நாட்களில் தேய்க்கும் போது தலைக்கு மேலே ஒரு புகை வளையம் உருவாகுமா. அந்த புகை வளையம் என்ன பண்ணோன்னா நமக்கு மற்ற பிளானட்ஸில், ஸ்டார்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய குட் மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே உள்ள நுழைய விடாமல் தடுக்குமா.